நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா செம்மையாக சம்பாதிக்கலாம் ப்ரோ. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் இது எல்லாத்துலேயுமே இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக போஸ்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி. இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு நம்ம எப்படி காசாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளோட மூளையை சிந்திக்கணும். இது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ தான். இந்த ஏஐ வேர்ல்டுக்குள்ளார நம்ம வந்தாச்சு. இந்த ஏஐ வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரீ வெப்சைட்ஸ் எல்லாமே கிடச்சிது. அந்த ஃப்ரீ வெப்சைட்டில் போய் உங்களுடைய ஃபோட்டோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஏஐ டூலை வச்சே ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறது தாங்க. அந்த க்ரியேட் பண்ண வீடியோவை நீங்கள் ஒரு வெப்சைட்டில் உங்களுடைய சேனல்ஸில் போட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இதுக்கும் மியூசிக்கும் போட்டு நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஃபோன் வேணும். அந்த ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் அதை வச்சு சூப்பராக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு 4 வெப்சைட் இருக்குது, தரமான ஒரு வெப்சைட். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோஸ் எல்லாமே காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் வருமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காப்பிரைட்ஸுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் எடுத்து உங்களுடைய சேனல்ஸில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணலாம், யூடியூப்பில் போஸ்ட் பண்ணலாம், நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சின்னதாக ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் ஒரு ஐடியா வேணும். நீங்கள் சாதாரணமாக நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ செட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு சின்னதான ஒரு மைண்ட் செட், ஒரு ஐடியா இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் எடுத்துக்கங்க. ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்குள்ளார போயிட்டு நீங்கள் என்ன வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்கரை வச்சு நான் ஒரு வீடியோ சின்னதாக க்ரியேட் பண்ண போகிறேன். அதை ஃப்ரீயாக ஒரு இமேஜை வச்சு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி இப்போ நிறைய வீடியோஸில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயுமே போட்டு இப்போ லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னா இப்போ தான் ஏஐ ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஒரு அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஏஐயே முடிகிற இப்போ இந்த டெக்னாலஜி போயிட்டுருக்கு. இது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இந்த ஏஐ அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிரும். அதுக்குள்ளார நீங்கள் க்ரியேட் ஆகி அடுத்த டெக்னாலஜி வரதுக்குள்ளே இதை வச்சு நீங்கள் ரீச் ஆகிக்கணும். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு வெப்சைட்குள்ளார போய்க்கிங்க. CART அப்படின்னு இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஒரு ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணுறது. ஒரு ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் freepik.com இருக்குது, நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கூகுளில் போயிட்டு CART அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே போயிட்டுருக்கோம். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். CART வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் ஏஐ அதுக்குள்ளார ஃபஸ்ட் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு இதாயிரும். உங்களுடைய ஜிமெயில் ஐடியை சம்திங் ஒரு மெயிலை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மேலே ஒரு கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, வாட் டூ யூ வாண்ட் டு கிரியேட், நீங்கள் என்ன க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குதா. அதுக்கு நீங்கள் உங்களோட ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட் வேணும், என்ன நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அதில் டைப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்கர் வித் கேர்ள்ஸ்ன்னு போடுறேன். 5 கேர்ள்ஸ்ன்னு போடுறேன். ஓகே, 5 பாய்ஸ், ஓகே 5 கேர்ள்ஸ், பர்கர் வித் 5 கேர்ள்ஸ். இப்போ போட்டு நீங்கள் ஜெனரேட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ க்ரியேட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஒரு ஃபோட்டோவை க்ரியேட் ஆகி வந்துடும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு லிமிட்லாம் கிடையாது, இது அன்லிமிட்டாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் வீடியோஸை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வெப்சைட் அலோவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீ வெர்ஷனில். நீங்கள் கொஞ்சம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வெர்ஷனில் உங்களுக்கு கொடுப்பாங்க. 66% ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ். நம்ம ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு அது க்ரியேட்டிவிட்டியாக ஒரு ஃபோட்டோ வந்துடும். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று வந்துருச்சிங்களா. 5 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு பர்கரை வச்சுக்கிட்டு உங்களால் பார்க்க முடியும் அந்த ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் இமேஜை தரணும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் இமேஜ் கொடுத்தாலும் சரி, அதில் டவுன்லோட் இமேஜ் இருக்குது, அதை கொடுத்தாலும் சரி. பார்த்தீங்களா, இப்போ 5 இமேஜஸ் வந்துருச்சு. ஒரு பர்கர் இதை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வீடியோவுக்கு தேவையான
ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு. இல்லை நான் வேறு ஒரு ஃபோட்டோ நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அது கண்டிப்பாக இருப்பது. ஜஸ்ட்டு பர்கர் மட்டும் வேணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வேறு என்ன வேணாலும் சரி, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன உங்களால் பார்க்க முடியும். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் என்னென்ன இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இது இருக்கும். ஓகே, இப்போ இது முடிஞ்சுது. இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோவை ஒரு வீடியோவாக கனெக்ட் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி ஏன்னு இருக்குது. IMMERSTY ஸ்பேஸ் விட்டு ஒரு ஏன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கு வர போகிறீங்க. அங்கே போனீங்க அப்படின்னா ஃபோட்டோ வச்சு வீடியோவை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 வீடியோ, லிமிட்டட் வீடியோஸ் தான் நீங்கள் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரதே உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவலாக பணம் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா $30 $40 இந்த மாதிரியான நிறைய ப்ரைஸில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கு இந்த ஏஐ டூலுக்குள்ளார போனதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்துடும். உங்களுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா 2D to 3D மோஷன், 2D to 3D வீடியோஸ்ன்னு இருக்கும். இப்போ நம்ம 2D தான். இப்போ அதை நியூவை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரை நவுன்னு இருக்கு இல்லையா, ட்ரை நவை கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ரை நவை கிளிக் பண்ணதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண இல்லையா ஒரு இமேஜ், அந்த இமேஜை இங்கே அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பார்த்தீங்களா, ஒரு பர்கரை வச்சு இருக்கிறத ஒரு வீடியோவை 5 கேர்ள்ஸ் இருந்தால் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபோட்டோ இப்போ வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 3 செகண்ட்ஸ் வேணுமா, 5 செகண்ட்ஸ் வேணுமா, 10 செகண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் 5 செகண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு க்ரியேட் ஆகி உங்களுக்கு சின்னதாக மூவிங்கில் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம எடிட்டிங் பண்ணணும். எப்படின்னா இதில் அனிமேஷன் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இந்த அனிமேஷன் ஸ்டைலில் ரிவர்ஸ் அப்படிங்கன்னு கொடுக்கணும். அமௌண்ட் ஆஃப் மோஷன் இருக்குது. இதில் என்னென்ன அப்படிங்கிறத கரெக்டாக தரணும். ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. அனிமேஷன் லென்த்து இது பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் தான் இதை பண்ண முடியும். இதுக்கப்புறமா இந்த 10 செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நம்ம மற்ற எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு 10 செகண்ட்ஸை 20 செகண்ட்ஸாக மாற்றலாம். அந்த மாதிரி மாற்றி நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஷார்ட்ஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு 10 to 20 செகண்ட்ஸ் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் ஃபோக்கஸில் போய்ட்டு எந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸில் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. இப்போ 2D, இப்போ 3D. இப்போ வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஃபோக்கஸ் ஹாரிசாண்டலில் கொடுத்துட்டு இப்போ சின்னதாக ஒரு ஃபோட்டோவை வீடியோவை கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணோம். இந்த ஃபோட்டோ உங்களுக்கு சின்னதாக ஒரு மூவிங் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். உங்களுக்கு பெருசாக இருக்காது. உங்களுக்கு பெரிய வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபோட்டோ ஒரு மூவிங்கில் இருக்கும். பேக் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட் ஃப்ரேம் பேக்கில் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மூவிங் இது எல்லாமே நீங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த சென்டர் மூவிங் இருக்கா, இங்கே ஜூம் இன், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகே, இந்த அளவுக்கு உங்களுக்கு மூவிங் இருக்கும் வீடியோ. இதை நீங்கள் இந்த ஓகேயான வீடியோஸை நம்ம ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு MP4 3D மோஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு டவுன்லோடிங். நாட் இனஃப் ஃபார் கிரெடிட்ஸ் அவைலபிள். ஸோ இன்றைக்கான லிமிட்ஸை நம்ம தாண்டியாச்சு. இப்போ நம்ம கிரெடிட்ஸ் வாங்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 5 வீடியோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லிமிட்ஸை நான் கிராஸ் பண்ணிட்டேன். அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் பழைய வீடியோ ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த கிரெடிட்ஸை பை பண்ணால் தான் உங்களால் இதை டவுன்லோட் பண்ண முடியும். இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 ஃப்ரீ லிமிட்டட்னு இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரீயில் போய்ட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. லிமிட்டட்னு ஒன்று இருக்குது, மேலே ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் கீழே லிமிட்டடில் வந்தீங்க அப்படின்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஜஸ்ட் a minute, few செகண்ட்ஸில் உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட் கொடுக்குறோம்.
இந்த டவுன்லோட் ஆன வீடியோவை நம்மளோட சேனலில் போய் போஸ்ட் பண்ணுறோம். சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணால் தான் அந்த கோல் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். நம்ம ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம் தான். நீங்கள் ஒரு பிளான் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு க்ரியேட் பண்ண வீடியோ கிடச்சிருச்சு. நம்ம ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணோம், அதுக்கப்புறமா வீடியோவை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஃப்ரேமில் வேணாலும் நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆப்லேயே போய்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்மளோட சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பவர் டைரக்டரில் யூஸ் பண்ணலாம், நீங்கள் கைன் மாஸ்டரில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஎன் எடிட்டரில் இந்த மாதிரி அதில் நீங்கள் தூக்கலாம். இது எல்லாமே ஃபோன்லேயே அந்த ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. அதிலே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணலாம். எடிட் பண்ண வீடியோவுக்கு நீங்கள் மியூசிக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ மியூசிக் டவுன்லோட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மியூசிக் போட்டு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஓன் டைலாக்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஓன் டைலாக் கொடுத்துட்டு நீங்கள் வீடியோவை ஒரு நாளைக்கு ஒரு 5 வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்ஸ் உங்களுடைய சேனல் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்டாப்பே ஆகாது. அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தால் ஒரே வீடியோவில் யாருமே வைரலாக முடியாது. கண்டினியூஸாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணுங்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மறக்காம பண்ணிட்டு இருக்கேன்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்.